வணக்கம், இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் பேக்லைட் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அசம்பிள் 32 இன்ச் எல்இடி தான் பேக்லைட் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா 1 மந்த் கழிச்சு மறுபடியும் ஆடியோ மட்டும்தான் வருது, வீடியோ வரல அப்படின்னு சொல்லி கஸ்டமர் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் இந்த பேக்லைட் டெஸ்டரு வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது பல்ப் எரிஞ்சிருக்கு. ஆனால் மதர் போர்டில் கொடுத்து ஆன் பண்ணும்போது ஒன் டைம் பிளிங்க் ஆகிட்டு டோட்டலாக ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம் எதனால் வரும், எப்படி வரும்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டிவியில் இருக்க பேக்லைட் தான் இது கழட்டி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி புதுசு சேஞ்ச் பண்ண தான். ஸோ இது இந்த மாதிரி கூட ப்ராப்ளம் வரும். அதை நம்ம கழட்டி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். அது பேக்லைட் செக்கரை வச்சு நம்ம செக் பண்ணும்போது அது நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். இப்போ நம்ம இதில் வோல்ட்டு கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா 3 வோல்ட்டு 6 எல்இடி வருது. இது ஒரு டைப் ஆஃப் காமன் எல்இடி தான். இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி செக் பண்ணலாம், ஒவ்வொரு பல்பாக செக் பண்ணிக்கலாம். இது 1 by 1 சீரீஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா 1 by 1 சீரீஸ் பண்ணி போட்டிருக்கனால நம்மளுக்கு ஏதோ ஒரு பல்ப்பு நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் இருந்தால் கூட டோட்டலாகவே ஆன் ஆகாது. ஆனால் நம்ம செக்கரில் செக் பண்ணும்போது வோல்ட் லோடு எடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மதர் போர்டில் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அது பேக்லைட்டை கம்பல்சரி கழட்டி பார்த்துட்டு ஏதாவது ஒரு பல்ப்பு ஏதாவது வீக்காக இருக்குதா இல்லை ஒரு ஸ்டிப்பில் ஏதாவது பல்ப்பு கம்ப்ளைண்ட் இருக்குதா கம்பல்சரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் எல்லாம் எரியுது, எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்தது மதர் போர்டில் போய் செக் பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ தான் 1 மந்த் ஆகுது, அது கூட எப்படி பேக்லைட் கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இது எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரையும் ஒரு சில 10 டிவிக்கு வாங்கி போட்டால் 1-2 டிவிக்கு கம்ப்ளைண்ட் வரதான் செய்யும். ஏன்னா ஸ்பேர்ஸ் அந்த மாதிரி தான் வருது இப்போ வரது எல்லாமே. அதனால் நம்ம இப்போ பல்பு இந்த மாதிரி ஃபால்ட் வரும், அதை நம்ம செக் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 3 வோல்ட்டு 6 எல்இடி. 6 எல்இடிங்கும் போது 18 வோல்ட் லோடு எடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செக்கரில் 18 வோல்ட்டுங்கும் போது ஒரு 1 வோல்ட்டு என்னமோ கம்மியாக தான் காமிக்கும். இப்போ நான் செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 வோல்ட் பல்பு. இப்போ நான் ஃபுல் லோடு செக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 16.7 வோல்ட் வருது நம்மளுக்கு. இப்போ இதில் எல்லா பல்பும் எரியுது. பாருங்கள், இதில் எல்லா பல்பும் எரியுது. இந்த ஸ்டிப் நல்லா தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20 வோல்ட்டுக்கு மேலே லோடு எடுக்குது. எதனால் இந்த 20 வோல்ட் லோடு எடுக்கிறங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1 2 இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பல்பு எரியல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற பல்பு எல்லாம் எரியுது. ஸோ இந்த பல்பு இந்த ஸ்டிப்பு நம்மளுக்கு ஃபால்ட்டு. இதையும் நான் செக் பண்ணி காமிச்சிட்றேன். இது 16.7 வோல்ட்டு நம்மளுக்கு லோடு மதர் போர்ட்லேருந்து வோல்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு 18 வோல்ட் லோடு எடுத்துக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 6 பல்பு இதில் நல்லா எரியுது, எந்த ப்ராப்ளம் இல்லை. ஒன்று 2 3 4 5 6 பல்பு இது நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டிப்பில் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு பல்பு கம்ப்ளைண்ட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பல்பு ஃபால்ட்டு. மறுபடியும் செக் பண்ணுற பாருங்கள். மொதல் 2 பல்பு எரியுது. 3ஆவது பல்பு என்ன ஆகிருக்குதுன்னா இந்த பல்பு ஷார்ட் ஆயிடுச்சு. அதாவது ஓப்பன் ஆகிருந்தால் நம்மளுக்கு எந்த பல்புமே எரியாது. ஷார்ட் ஆனதுனால என்ன ஆச்சுன்னா இது கண்டினியூட்டி மாதிரி ஃபங்க்ஷன் ஆகி மீதி இருக்கிற பல்ப் எல்லாத்தையும் வோல்ட்டு ட்ராவல் பண்ண வைக்குது. ஸோ அதனால் நம்ம செக்கரில் செக் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு உண்டான வோல்ட்டு எடுக்கிற மாதிரி காமிக்கும். ஆனால் பல்ப் லோடு கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா இது இந்த பல்பு ஓப்பன் ஆகிரும். இந்த எரியாத பல்பு ஓப்பன் ஆகிருச்சுன்னா நம்மளுக்கு எந்த பல்புக்குமே சீரீஸாக லைனு வோல்ட்டு சப்ளை பண்ணாது. ஸோ அப்படிங்கும்போது பல்பு லோடு எடுக்கலைன்னா
டோட்டலாக நம்மளுக்கு ஆஃப் ஆயிரும். ஸோ இது ஸ்ட்ரிப்பு தான் ப்ராப்ளம். இப்போ நம்ம கழட்டி செக் பண்ணாமல் இருந்தோம்னா இந்த கம்ப்ளைண்ட் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. கழட்டி செக் பண்ணும்போது தான் தெரியுது இந்த பல்பு கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு. ஸோ மறுபடியும் இதே பிராண்டில் வாங்கி போடாதீங்க. சப்போஸ் ஒரு பிராண்டு கம்ப்ளைண்ட் வந்தால் மேக்ஸிமம் அந்த லாட்டில் நிறைய ஃபால்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அடுத்தது வேறு பிராண்டு எதாவது கிடச்சுன்னா வாங்கி போடுங்க. அது உங்களுக்கு மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு வராது. அதே மாதிரி ஒரு செட்டு கம்ப்ளைண்ட் வந்தால் நீங்கள் ஒரு பல்பு ஒரு ஸ்டிப் மட்டும் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஃபுல் செட்டு புதுசாக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட் ப்ராப்ளம் வராது. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.